திருப்பலியினுடைய துவக்கத்திலே இந்த வரிகளை நாம் சொன்னோம். இன்றும் என்றென்றும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2 வட்டம் பாருங்க, அழகாக எழுதியிருக்காங்க. ஆர்ச் டயசிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி, கடலூர். கீழே 1776 தொடர்ச்சி எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது? 2026 வரைக்கும். 1776லேருந்து 2026 வரைக்கும் எங்கள் கணக்குப்படி 250 வருஷம். 250 வருஷம் எம்இபி சபையை சேர்ந்த துறவிகள் இங்கே பணியாற்றின அந்த ஒரு நினைவு நாளுக்காக சொல்கிறோம். ஆனால் எம்இபி சபை தொடங்கின வருஷம் எந்த வருஷம்? எம்இபி சபை தொடக்கத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது? 250 வருஷம் அல்ல, 368 வருஷம் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து அந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். எம்இபி வந்து 1776 என்ன செய்தாங்க எம்இபி? அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எம்இபி வந்து தாய்லாண்டில் சில சிக்கல் அவங்களுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தாய்லாண்டில் இருந்த எம்இபின்னு நம்ம சொல்கிறது பிரெஞ்சு குருக்கள். அங்கேருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவில் வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க இருக்கிறாங்கன்றதுனால பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தாங்க, அடைக்கலம் புகுந்தாங்க. 1776 அந்த வருஷத்தில் இயேசு சபையை சேர்ந்த குருக்கள் சிலர் இங்கே பணி செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரோமாபுரியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. தஞ்சாவூர் தாய்லாண்டிலிருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரியில் அடைக்கலம் புகுந்திருக்கிற பிரெஞ்சு மொழி பேசுகிற குருக்களே, எம்இபி சபையினரே, நீங்கள் அடைக்கலம் புகுந்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இன்னொரு சபை செய்கிற பணியெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படின்னு ரோமிலேருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்துக்கு விளக்கம் சொல்லப்போனால் அது ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. அந்த கடிதத்தினுடைய விளக்கப்படி அடைக்கலம் புகுந்த சபையை சேர்ந்த அந்த எம்இபி சபையை சேர்ந்தவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. பொறுப்பு எடுக்கும்போது அவங்க பொறுப்பு எடுத்தவருடைய பேர் வந்து ஆயர் பிரிகோ. அவர் வந்து ரோமாபுரி ஆயரா திருநிலைப்படுத்தி ஆயராகவே அனுப்பி வச்சாங்க இங்கே. அவருடைய முதல் பணி அடைக்கலம் புகுந்திருக்கிற அந்த தாய்லாந்து வந்த குருக்களை தேடி கண்டுபிடிக்கணும். 2வது பணி ஏற்கனவே அந்த பணியை செய்துக்கிட்டு இருந்த இயேசு சபை குருக்களை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிச்ச மொத்த குருக்களுடைய எண்ணிக்கை 15. அவர் தேடி கண்டுபிடிச்ச இயேசு சபை குருக்கள், அவர் கூட வந்த எம்இபி சபை குருக்கள், தாய்லாந்து வந்து தஞ்சம் புகுந்த எம்இபி சபை குருக்கள் சேர்ந்த கூட்டத்தினுடைய மொத்த தொகை 15. அந்த 15 பேருடைய பொறுப்பு என்னென்ன பொறுப்பு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இந்த 4 ஸ்டேட் ப்ராவின்ஸ் 4க்கும் பொறுப்பு அவங்க தான். ஏன்னா 4க்கும் பொறுப்பு இயேசு சபையை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய பொறுப்பை இந்த 15 பேர்கிட்ட கொடுத்தாங்க. 15 பேர் எடுத்த பொறுப்பில் இருந்த அந்த 4 மாநிலத்தில் இருந்த மொத்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை, அப்போ மொத்த கிறிஸ்தவ எண்ணிக்கை 750,000, 7,50,000. இந்த 250 வருஷம் நம்ம கணக்கு போடுறது அந்த கணக்கெல்லாம் இப்போ நம்ம போடுறதில்ல. 1776 வருஷத்தில் அந்த ஆண்டில் பாண்டிச்சேரியில் இருந்த கிறிஸ்தவங்க எண்ணிக்கை எவ்வளவு? ஏறக்குறைய 2 லட்சம். அந்த கிறிஸ்தவங்களுக்காக இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவங்க நன்றி சொல்கிறாங்க இறைவனுக்கு. அதுதான் இன்றைய நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய முழுமையான உள்ளர்த்தம் ரொம்ப பெரிய அர்த்தம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இப்படி தனி 4 பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ நம்ம பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு வந்து இந்த 250 வருஷத்தில் அப்போதைய தமிழ்நாடு தான். இப்போ இருக்க தமிழ்நாடு வெறும் ஒரே தமிழ்நாடு இல்லை. அப்போ இருந்தது தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி, கடலூர். இப்போ இருக்கிறது பாண்டிச்சேரி, கடலூர் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி தான். மற்ற மெட்ராஸும், கோயம்புத்தூர், கும்பகோணம், தஞ்சாவூர், சேலம் எல்லாம் வெவ்வேறு நிறைய வந்துருச்சு. அதனால் இப்போவும் அந்த கணக்கும் சரியாக வராது. இருந்தாலும் இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி, கடலூரில் சேர்ந்த கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை இப்போ இருக்கிற எண்ணிக்கை ஏறக்குறைய 2 லட்சம்.
அப்போ எல்லா மறை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா மறை மாவட்டத்தையும் சேர்த்து 4 ப்ராவின்ஸு சேர்த்து மொத்தம் 750. அப்போ ஒரு மாதிரி அப்போ இருந்த பாண்டிச்சேரி கடலூர் மட்டும் அந்த இடத்துல இருந்த கிறிஸ்தவங்க எண்ணிக்கை ஏறக்குறைய 2 லட்சம். அப்போ 250 வருஷத்தில் கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை மாறவில்லை. இருந்தாலும் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். மாறவில்லைன்னா ஏன் குறையில அப்படின்னு கேட்கலாம். நிறைய பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு. அதனால் குறையாமல் இருக்கிறதுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். 2வது நன்றி செலுத்துவோம் எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பிரிகோ என்ற ஆயரும் தாய்லாந்து தப்பிச்சு வந்த பிரெஞ்சு பேசுகிறவங்களும் எம்இபி சபையினரும் இயேசு சபையை சேர்ந்தவங்களும் எல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 15. இப்போ யாரும் இல்லை. இயேசு சபை குருக்களும் இல்லை பணியில், எம்இபி சபை குருக்களும் இல்லை. எம்இபி சபை பேரில் நான் இருக்கிறேன். ஆனால் இந்திய குருக்கள் அவங்க பணி எடுத்து செய்கிறாங்க. இந்திய குருக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பாண்டிச்சேரி கடலூரில் மட்டும் ஏறக்குறைய 200 குருக்கள் இருக்கிறாங்க, இந்திய குருக்கள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. 15 பேர் தவிச்சிக்கிட்டு இருந்த 4 ப்ராவின்ஸ் மறை மாவட்டத்தில் நிறைய 4 மொழி பேசுகிறவங்களுடைய அவ்வளோ இடத்தையும் பிரித்து மேட்டாசனமாக பிரித்து, அதில் பாண்டிச்சேரி மேட்டாசனத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட இந்திய குருக்கள் பணி செய்கிறாங்கன்னா அது கடவுளுடைய பெரிய தியாகம் தான், கடவுளுடைய பெரிய மகா செயல், மாபெரும் செயல். அதனால் அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அன்றும் இன்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எதுக்கு நன்றி செலுத்துவோம்? இளைய கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த இளைஞர்கள் குருக்கள், இளங்குருக்கள், பிரெஞ்சு பேசுகிற எம்இபி சபையினர், பிரெஞ்சு பேசுகிற இயேசு சபையினர் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. அவங்க இடத்தையும் எடுத்து செய்கிற தமிழக குருக்கள் 100 பேருக்கு மேலே இருக்க 200 பேருக்கு மேலே இருக்காங்க. பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டத்தில் மட்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ வேற ஒரு கருத்துக்கு வருவோம். எம்இபி சபையினுடைய தொடக்கத்துக்கு போவோம். எப்படி தொடங்குச்சு சபை அப்படின்னு? எம்இபி சபை தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 368 வருஷம் ஆகுது. இந்தியாவுக்கு வந்து இயேசு சபையினுடைய பொறுப்பில் இருந்த பகுதியை எடுத்துக்கொண்டது 1776. அதிலிருந்து கணக்கு போட்டால் இந்தியாவில் அவங்களுடைய பிரசன்னம் 250 வருஷம். ஆனால் எம்இபி சபை தொடங்கினது 368 வருஷத்துக்கு முன்னால். அப்போ பிரான்ஸ் நாட்டில் தலைநகரான பாரிஸில் விதவைகள் ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம போப்பான சொல்லி கொடுத்தது போல் தங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒன்றா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தேவநற்கரணையை அவங்களே ஏற்படுத்தி ஒரு உதவிசார் வந்து திவ்யநற்கரணையை உருவாக்கி வைப்பார். அந்த விதவைகள் ஜெபிப்பாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நாள் ஆக ஆக மற்ற பெண்களையும் கூப்பிட்டாங்க. அதனால் பெண்கள்லாம் சேர்ந்து தேவநற்கரணை சபைன்னு ஒரு சபையை உருவாக்குனாங்க. அப்போ தான் நினச்சாங்க, தேவநற்கரணை சபை உருவாக்கிட்டோம், நிறைய பெண்கள் வர்றாங்க, இப்போ நம்ம ஜெபம் செய்கிறோம், ஆனால் நமக்கு ஏதாவது வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு தேடும்போது ஒருத்தர் கிடைச்சார். அவர் வந்து இயேசு சபையை சேர்ந்தவர். சைனாவில் வந்து மிஷினரியாக வேலை செய்கிறவர். லீவுக்கு வந்திருந்தார். அலெக்சாண்டர் ரோட்ஸ். அவர் வந்து பார்த்தவங்க, சாமி கொஞ்சம் எங்களுக்கு சபைக்கு வாங்க, நாங்கள் சும்மா பெண்கள் மட்டும் தேவனுக்கு முன்னால் மண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு, நீங்கள் கொஞ்சம் வழி கடத்துங்க. அப்போ அந்த அலெக்சாண்டர் ரோட்ஸ் சபைக்கு வந்தார். வந்து ஒரு முறை அவங்களை வழி நடத்த சொல்லும்போது சொன்னார் அவர், நல்லா செய்கிறீங்க, நீங்கள் எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாக ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு பார்த்து ஜெபிக்கிறதுக்காக ஒன்றா வர்றீங்க, அதுக்கு வழிகாட்டி என்ன கேட்டுருக்குறீங்க, இந்த லீவில் எதோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வழிகாட்டுறது வர்றேன். எனக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும் உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருந்த காசு தேடி இதை கொண்டு போய் ரோமாவரிக்கு போய் அங்கே இருக்க போப்பானவர் கையில் கொடுங்க.
ஆண்டவரே, போப்பானவரே, இது எங்களால் ஒரு சின்ன காணிக்கை, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஒன்றா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் யாராவது குருக்கள் வந்தால் அவங்கள கைடு வழிநடத்த சொல்கிறோம். கையில் காசு கொஞ்சம் இருந்தால் அதை சேர்த்து வந்து கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் செய்கிற பணி. எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆர்வம் இருந்து நாங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் நாங்கள் செய்கிறோம். போப்பாண்டவர் சொன்னார், நீங்கள் செய்கிற பணி மிக முக்கியமான பணி, எல்லாருக்கும் அடிப்படையான பணி. ஜெபம் செய்கிறது, உங்களுடைய காசை ஒன்றா சேர்ந்து திருச்சபை கொடுக்கறது. உங்களுடைய குழந்தைங்க அல்லது உங்களுக்கு சார்பில் ஆண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் கொண்டு எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் அவங்களை குருக்களாக்கி ஆசியா மாதிரி இருக்க சில நாடுகளுக்கு பணி செய்ய அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து திரும்ப போய் பாரிஸில் சுற்றி தேட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க குழந்தைங்க கிடைக்கல, மற்ற குழந்தைங்களுக்கு தேடினாங்க. அப்போது ஒருத்தர் ஜட்ஜு, அங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் தூரத்தில் ஜட்ஜாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவங்க செய்கிற தேடல் கேட்ட உடனே அவருக்கு ஒரு விருப்பம், நானும் சேர்ந்துக்கிறேன் உங்கள் சபையில் அப்படின்ட்டு சேர்ந்துக்கிட்டார் ஒரு ஜட்ஜு. இன்னொருத்தர் பொது பணியில் செய்கிறவர், சின்ன வயசு, ஃப்ரெண்ட்ஸாக பல்லியோ அப்படின்னு ஒருத்தர், நானும் உங்கள் சபையில் சேர்ந்துக்கிட்டார். இன்னொருத்தர் கொத்தலொந்தி, அவர் சாதாரண இளைஞர், நானும் சபையில் சேர்ந்துக்கிட்டார். அப்போ முதல்ல விதவைகள் தொடங்கின அந்த சபை, பெண்கள் சேர்ந்து கொண்ட சபை, பெண்களால் உருவாக்கப்பட்ட சபை, காசு இருந்தால் கொஞ்சம் போட்டு ஜெபம் பண்ணுற அந்த சபை நாளடைவில் 3 ஆண்களை சேர்த்துக்கிச்சு கூட்டமாக. அவங்க என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்தது அந்த 3 ஆண்களையும் கூட்டிகிட்டு ரோமாபுரிக்கு போனாங்க. போப்பானவரே, நாங்கள் 3 பேர் கொண்டு வந்துருக்குறோம், நீங்கள் அவங்க 3 பேர் வச்சு என்ன வேணாலும் செய்யுங்க, என் கையில் காசு கொஞ்சம் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு. போப்பானவர் என்ன சொன்னார், நான் 3 பேரையும் கூப்பிட்டு உங்களை நான் வெறும் குருக்களாக ஆயராக்கிறேன், 3 பேரும் ஆயராக ஆசியா நாட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சார். அந்த 3 பேரையும் ஆயராக்கி அனுப்பி வச்சது ரகசியமாக போங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி பணிக்கு போகிறவங்க எல்லோரும் கப்பலில் போவாங்க, நீங்கள் மறைஞ்சி எப்படியோ தவறிச்சு எப்படியோ போய் சேருங்க. போய் சேர வேண்டிய இடம் தாய்லாந்தில் ஒரு இடத்துல போய், தாய்லாந்து ஆபத்தில்லாத நாடு, அங்கே நீங்கள் தங்கி அங்கேருந்து சைனாவுக்கு போங்க, இந்தியாவுக்கு போங்க அப்படி சொல்லி 3 பேருக்கும் 3 இடத்துக்கு கொடுத்து அனுப்பி வச்சார் ஆண்டவர் போப்பானவர். 3 பேரும் கடைசியில் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா வழியாக நடந்து போகணும். அவங்க இந்தியா வழியாக நடந்து போகும்போது 3 பேர் ஒருத்தர் இறந்துட்டார், கொத்தலொந்தி செத்தே போயிட்டார். அப்போ அவங்க பணி எவ்வளோ கஷ்டமான பணின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். மீதி 2 பேர் இந்தியா வழியை தாண்டி போய் தாய்லாந்து போய் சேர்ந்தாங்க. தாய்லாந்து போய் சேர்ந்த ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸுவா பல்லியூ, அவர் தான் MEP சபை உருவாக்குனவர். அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார், ஜட்ஜாக இருந்தவர், அவர் கூட இருந்தார், அவரும் ஒரு பிஷப்பு. அந்த பணி தான் MEP சபை உருவான கதையினுடைய ஒரு சுருக்கம். 368 வருஷத்துக்கு முன்னால் 3 பேர் வெறும் விதவைகள் தொடங்கின ஒரு சபை, அப்புறம் பெண்கள் சேர்ந்து கொண்ட சபை, அவங்களுடைய தொகை, அவங்களுடைய ஜெபம் போய் போப்பானவர் சொன்ன சபை, அந்த சபையில் அவங்க சொல்கிற கருத்துப்படி யாரும் கிடைக்கலன்றதுக்காக 3 ஆண்கள் கிடைச்ச சபை. ரோமுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்ததுன்னா அந்த 3 ஆண்கள் எடுத்த உடனே ஆயராக்கி அனுப்பிடுறாங்க. அப்படி உருவான சபை தான் MEP சபை. அந்த ஆயர்கள் நடக்கும்போது செத்தாங்க, பணியிலையும் செத்தாங்க, சாவு அடிக்கடி வந்தது சபையில் சேர்ந்தவங்களுக்கு. அதனால் அந்த சபையே செத்து போகிற சபை அப்படின்னு ஒரு பேர் சொன்னாங்க. ஏன்னா சபையினுடைய மொத்த எண்ணிக்கையில் கிறிஸ்துவ கேண்டிடேட்ஸினுடைய எண்ணிக்கை 4000 பேர். 4000 பேரில் செத்து போனவங்க, இது வரைக்கும் காணாமல் போனவங்க, செத்து போனவங்க, புனிதராக பட்டம் பெற்றவங்க எல்லாம் சேர்த்து 23 செத்து போய் புனிதராக அறிவிக்கப்பட்டவங்க, காணாமல் போனவங்க ஒரு 63, ஏறக்குறை 100 பேர் எல்லாம் சேர்த்து 4000 பேர். 100 பேர் பெரிய எண்ணிக்கை. அதனால் செத்து போகிற சபை அப்படின்னு சொன்னாங்க MEP சபையை பற்றி. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மற்ற கருத்துக்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எனக்கு தெரியாது. MEP சபையை பற்றி கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல பழகின கருத்துக்கள் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்றும் என்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இப்படி இந்த கடமையோடு பார்க்கும்போது பார்த்தா இறைவனுடைய வல்லமை எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்துதுன்னு நமக்கு தெரியுது. எங்கேருந்து ஒரு விதவையாக இருந்து ஒரு 8 பேர் கூட்டம் ஒன்றா சேர்ந்து
திருச்சபைக்கு இவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்குறாங்க, நன்றி செலுத்துவோம். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியோடு இந்த உரையை முடிக்கிறேன், அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். அன்றும் இன்றும் அல்லது இன்றும் என்றென்றும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து சேலத்தில் மூவேந்த அரங்கம், அதாவது மேற்பு பணி அரங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சென்டர் இருக்குது சேலத்தில். அந்த சென்டருக்கு நான் வந்து டைரக்டராக இருந்தேன், பொறுப்புள்ளவராக இருந்தேன். ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்தது எங்களுக்கு. ஒவ்வொரு மேட்டாசனத்துலேயும் இந்த மாதிரி மேய்ப்பு பணி அரங்கத்தில் இருக்கிற ஒரு குருவை வேளாங்கண்ணி கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. சேலம் மாதிரி இருக்க ஒரு 14-15 மேட்டாசனத்துலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சின்ன கூட்டம், 15-16-20 பேருக்கு ஒரு உற்சாகப்படுத்தி நீங்கள் வந்து நற்செய்தி அறிவிப்பு பண்ணி நல்லா செய்யணுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்காக வேளாங்கண்ணி கூப்பிட்டாங்க. அந்த வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்காக நான் ஒரு தோல் பை ஒன்று எடுத்துக்கிட்டு போட்டிருக்கேன், அங்கேயே மடித்து அந்த பையில் போட்டுக்கிட்டு போகிறேன். பஸ்ஸில் போனேன், நைட் பஸ்ஸில். நாகப்பட்டினத்துக்கு முந்தின நாள் ஏதோ ஒரு ஊர், அந்த இடத்துல பஸ்ஸுக்கு போனோம். பஸ் சார் பஸ்ஸுக்கு என்ன நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் போய் மூக்கு பிடிக்க பரோட்டா சாப்பிட்டேன், ருசியாக இருந்துச்சு. அதனால் பஸ்ஸுக்கு ஓட்ட விட்டேன். பரோட்டா சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பார்த்தா நைட்டில் நான் வந்து பஸ்ஸே காணோம். நான் எடுத்துகிட்டு போன பை அந்த பஸ்ஸில் தான் வச்சுருந்தேன். சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்த ருசியில் என் பையை மறந்துட்டேன். நான் நினச்சிக்கிட்டேன், என்ன வேளாங்கண்ணி மாதாவே இப்படி எனக்கு காலை வாடுறீங்களே, எனக்கு கூட்டத்தில் போய் அங்கேயும் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன். நான் அதுலேயே காசு கொஞ்சம் வச்சுருந்தேன், பாக்கெட்லேயும் கொஞ்சம் காசு இருக்குது. சரி தடுமாறிட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்னேன். அப்போ பார்த்து சுற்றி இருக்க நிழலில் இருட்டிலேருந்து ஒருத்தர் என்னுடைய பையை ஆட்டிக்கிட்டு ஓடியாந்தார். சார் 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 உங்கள் பையா இது அப்படின்னாரு. ஆமாம் என் பை தான், இது எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு, என்ன உங்களுக்கு தெரியல? தெரியலையே, பஸ்ஸில் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் சார் நான். அப்படியா, நன்றி நன்றி அப்படின்னேன். அப்புறம் அவர் சொன்னார், அவருடைய வீட்டில் அவருக்கு 2 குழந்தைங்க, அவர் இந்து. நான் உட்காந்துருந்த முறையே என் முகத்தை பார்த்து என்னமோ பேக் மாதிரி உட்காந்துருக்காரு, இவர் யாருன்னு தெரில, பையன் வேறு விட்டு போயிட்டாருன்னு என் பையன் தூக்கி காப்பாற்றுறதுக்காக, என்னை காப்பாற்றுறதுக்காக என் பையன் தூக்கிட்டு அவர் இறங்கி அவருடைய இருட்டான பகுதியில் காத்துக்கிட்டு இருந்தார். ஆட்டிகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. சரிங்க பரவாயில்ல, நம்ம நான் வேளாங்கண்ணி போகிறேன், நீ உங்கள் குழந்தைங்க இருக்க உங்கள் வீடு இருக்க அந்த கிராமத்துக்கு போங்க, உங்களுக்கு டிக்கெட் காசு நான் செலவு பண்ணுறேன், என்னால் தான் உங்களுக்கு செலவாச்சு வாங்க அப்படின்ட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறணும். அடுத்த பஸ்ஸில் ஏறும்போது மறந்துட்டேன்னாரு. என்ன மறந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன் அவரை. அவர் சொன்னார், உங்கள் பையன் எடுக்கும்போது என் பையன் மறந்துட்டேங்க அப்படின்னாரு. அடாடா, உங்கள் பையன் மறந்துட்டீங்களா, உங்கள் பையில் என்ன வச்சுருந்தீங்கன்னு கேட்டேன் அவரை. குழந்தைங்களுக்கு பழம் வச்சுருந்தேன். சரி கவலைப்படாதீங்க, நாகப்பட்டினத்தில் அடுத்த ஸ்டாப் இருக்குது பஸ்ஸுக்கு, நம்ம இறங்கி என்னென்ன பழம்னு சொல்லுங்கள், அதை நான் வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சரிங்க அப்படின்னாரு. நாகப்பட்டினத்தில் போய் குழந்தைங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் வேளாங்கண்ணிக்கு நான் போய் சேர்ந்தேன். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த நிகழ்ச்சியிலேருந்து யாருடைய மனசு உங்களுக்கு பிடிச்சிருக்குது? என் மனசா அவருடைய மனசா? அவர் மனசு. இந்துக்கள், நம்ம பற்றி தெரியாத இந்துக்கள், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நல்ல செயல் நம்ம அயர வைக்கிறது. நான் செய்த செயல் ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை, காசு கொடுத்தேன் அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து என்னுடைய பையை எடுத்து வச்சுட்டு அவர் பையை மறக்கிற அளவுக்கு என் பையை ஞாபகம் வச்சு ஓடியாந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய மனசு அவ்வளோ உயர்ந்த மனசு. இன்றும் என்றும் ஆண்டவருக்கு நன்றி, இது நம்முடைய வாசகம் இன்னைக்கு. அப்படின்னா இந்த நன்றிக்குரிய வாசகம் கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்மைய பார்த்து நம்ம அசர்ற மாதிரி அசந்து போகிற மாதிரி நம்ம விட எல்லா வகையிலையும் சிறந்தவங்க இந்துக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றும் என்றும் இறைவனுக்கு நன்றி நம்ம சொல்லும்போது நமக்காக மட்டும் சொல்கிறதில்ல, நம்ம குருக்கள், நம்ம கன்னியர், நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், இதுக்காக மட்டும் நம்ம நன்றி செலுத்த வேண்டாம். நம்மை போல இருக்கிற மற்றவங்களுக்காக, மற்ற மதத்தினருக்காகவும் நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலி முடிஞ்சோடனே வெளியே போகும்போது பாருங்கள், அந்த மேடையில் எழுதியிருக்காங்க, நம்மளுடைய கவனமெல்லாம் மறைப்பணியா சமுதாய பணியா, மறைப்பணியா சமுதாய பணியா, என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, மறைப்பணின்றது நான் சொல்ல வந்தது என்னென்னா, குருக்கள், கன்னியர், கிறிஸ்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களை பற்றி சுற்றி வர்றது மறைப்பணி. சமுதாய பணின்றது மற்றவங்களையும் சேர்த்திக்கிறது.
அப்போ தான் நம்ம ஒரு கண்கள் திறக்கும். அந்த பணியை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக நினைப்போம். அதை சம்மந்தப்பட்டவங்களை பற்றி இன்னும் வித்தியாசமாக நினைப்போம். கடவுளை பார்த்து நன்றி செலுத்துவோம். உங்களுடைய கவனத்திற்கு நன்றி. தொடர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்வோம்.